ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சீக்கா சாருங்க ரீசெண்டாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு தமிழர்களுக்கு ஆதரவாக வீரர்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிஎஸ்கேல ஒரு தமிழக வீரர் கூட இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு, ஏது பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே கிரிக்கெட் பற்றி அப்டேட்ஸ் வரும். ஆமாங்க, நம்ம சீக்கா சார் என்ன பேசியிருக்காருன்னா, ஒரு சிஎஸ்கே டீமுன்றீங்க, ஒரு தமிழக வீரர் ஒருத்தர் கூட இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா மற்ற டீமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழக வீரராச்சும் இருக்காங்க. அதுவும் G10 பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. ஆனால் சென்னை அணியில் ஏன் ஒருத்தர் கூட இல்லை? நம்ம ஓன் டீம் அது. நம்ம டீம்லேயே ஒருத்தர் கூட இல்லைன்னா ரொம்ப வருத்தம் அளிக்குது. அதுவும் தமிழக வீரர் வெளி டீமுக்கு போயிட்டு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நட்ராஜன், அப்புறம் சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், அஸ்வின் சொல்லிட்டு நல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் ஏன் தமிழக வீரர் சென்னை அணியில் ஒருத்தர் கூட எடுக்கல? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அடுத்த வருஷம் கண்டிப்பாக மெகா ஆக்ஷனில் தமிழக வீரர் நீங்கள் எடுக்கணும். அது ரொம்ப எனக்கு ஆசைன்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் மாரி ஒரு ஆவேசமாகவும் பேசியிருக்காரு, ஒரு வேண்டுகோளாக கூட வச்சுருக்காரு நம்ம ஜிகா சார். அவர் சொல்கிறது என்னங்க தப்பு? கரெக்டு தாங்க. ஏன்னா ஒரு தமிழக டீம்ங்க, சிஎஸ்கேன்றது என்ன, ஒரு தமிழக டீம். அது ஒரு தமிழக டீமில் ஒருத்தர் கூட ஒரு நம்ம டீம் பிளேயரு, சாரி நம்ம ஸ்டேட் பிளேயர் இல்லைன்னா எவ்வளோ வருத்தம் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், ஐபிஎல் எல்லா டீம்லேயும் ஒரு லோக்கல் பாயாச்சும் இருப்பாங்க. ஆனால் நம்ம டீமில் தான் ஒரு லோக்கல் பாய் கூட இல்லை. நம்ம பசங்க ஃபுல்லாக குஜராத்து, ஹைதராபாத், பஞ்சாப் சொல்லிட்டு அப்படி இப்படி டீமில் ஆடிட்டு இருக்காங்க. அதனால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்ம சென்னை அணியில் தமிழக வீரர் எடுக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம வாஷிங்டன் சுந்தர்லாம் இந்த சீசனில் ஒரு மேட்ச் கூட வாய்ப்பு தரலைங்க. நல்ல ஆல்ரவுண்டர் தான். இது வாய்ப்பு தராது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் கேரியரே போயிடுங்க. ஏன்னா ஒரு வருஷம் ஆடல, அடுத்த வருஷம் அவரை ஏலத்தில் எடுப்பாங்களான்னு தெரியல. எடுத்தாலும் லெவல்ஸில் கொடுக்கணும். அதனால் வாஷிங்டன் நந்தருக்கு ரொம்ப இது கொஞ்சம் கவலையாக தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாய் சுதர்ஷன்லாம் சூப்பராக ஆடிட்டு வந்துட்டுருக்காருங்க. அதுவும் ஜிடி அணிக்கு ஒரு நட்சத்திர பிளேயராகவே இப்போ வளம் வந்துட்டுருக்காரு. அவரெல்லாம் சென்னை அணியில் வந்தாங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னை அணியில் பேட்டிங் ரொம்ப தடுமாற்றமாக இன்னும் கூட இருக்குது. ஒன் டவுன் யார் இறங்குறது, ஓப்பனிங் யார் இறக்குறதுலாம். சாய் சுதர்ஷன்லாம் வந்தார்னா ஒன் டவுன் ஆடுவார், ஓப்பனிங் ஆடுவார். கண்டிப்பாக அவர்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் உண்மையாக நான் அவர் குறை டேலண்ட் பவுலருங்க. அவரெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் போனால் கூட பரவாயில்ல, எடுங்க, நல்லா பண்ணுவார். ஏன்னா ஜடேஜா அஸ்வின் காம்பினேஷன்லாம் அப்போத்துலேருந்தே சூப்பர். இன்னும் சென்னை அணிக்கெலாம் நம்ம அஸ்வின் வந்தார்னா கண்டிப்பாக அருமையாக இருக்கும், சூப்பராக போடுவார். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளேயர் வெளியே நம்ம சென்னை அணியை விட்டு வெளியே போய் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்த ஆண்டு அவங்களெல்லாம் எடுத்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. எந்த தமிழக வீரர் மற்ற டீமில் விளையாடுற தமிழக வீரர் சென்னை அணிக்கு வந்தால் அவங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சென்னை அணியில் ஏன் தமிழக வீரர் எடுக்க மாட்டுறாங்க, உங்களுக்கு எதனா ரீசன் தெரிஞ்சால் அதுவும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி அடுத்து வேர்ல்டு கப் வருதுங்க. கண்டிப்பாக சேனலில் டே பை டே அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.